ப்ரோ பிராங்க் ஷோ பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ. பிராங்க் ஷோ வந்து பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஏன் தெரியலையே ப்ரோ. தெரியாதே. தெரியலையே. இல்லை பாம்பாது வரல. சரி ஓகேண்ணா. எதுக்கு தடை பண்ணாங்க? தெரியாது. தெரியாது. பிராங்க் சொன்னாலும் என்னன்னு தெரியாது. பிராங்க் ஷோ என்னன்னு தெரியாதா? சரி அவுட்டு உனக்கு. பிராங்க் ஷோ ஏக்கா அப்படி பண்ணுறீங்க? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சு எது சிங்கமா? நான் எப்பட உன்ன சிங்கம்? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண. பிராங்க் ஷோ தடை பண்ண வந்து சரியா தப்பா? எனக்கு தெரிஞ்ச தப்பு தான். தப்பு தான். ஏன்? ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அது பிஸியாக போய்கிட்டு இருப்போம், திடீர்னு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். திடீர்னு யார் பேசுகிறா என்ன ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது. மோஸ்ட்லி கரெக்டு தான் ப்ரோ. ஒரு சில விஷயத்தை தவிர மற்றவங்க ஓவராக பண்ணுவாங்க. மற்ற எல்லா விஷயம் ஒரு இதை டச் பண்ணுற மாதிரி நான் நம்பி நினச்சி பண்ணோம்னா அதை ஏமாத்துற விஷயம் மாதிரி வரும். அக்கா பிராங்க் ஷோ தெரியுமாக்கா? பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன? பிராங்க் ஷோ தெரியாதா? தெரியாதுண்ணே. இந்த போகிறவங்கலாம் கூப்பிட்டு கலாய்ப்பாங்க இல்லை ஏமாத்துற மாதிரி. ஆமாம்மா தெரியுண்ணே. அது பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அது இப்போ தடை பண்ணிட்டாங்க தெரியுமா? எதுக்கு தடை பண்ணாங்க? தப்பு. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தைரியம் வர்றதுக்காக பண்ணுறது. அதான் இதை தடை பண்ணுறது தப்பு தான். அது தப்புன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வர்றதுக்காக தானே பண்ணுறது. ஸோ அதனால் அதை ஒரு வேலை ரைட்டுன்னு எடுத்துக்கலாம். தப்பு தான். ஏன் தப்புன்றீங்க? அது மற்றவங்க பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறாங்கல்ல, அது சரிதானே? நம்ம அவங்கள அசிங்கப்படுத்த பண்ணல, சும்மா ஒரு காமெடிக்கு தான் இது பண்ணுறோம். அதான் நல்லா போர் அடிக்கிறோம்னா அதை பார்த்தா நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இல்லை மற்றவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து இது பண்ணுற தப்பு தானே? இல்லை லாஸ்ட்டில் சொல்லிடுவாங்களா? அது சொல்லாமல் பண்ணால் தப்பு, கடைசியாக சொல்லிடுறாங்களா? பிராங்க் ஷோ பார்ப்பியா? பார்ப்பேண்ணா. இப்போ பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா? யாரண்ணா? பிராங்க் ஷோ பேன் பண்ணிட்டாங்க. அப்படியாண்ணா? அது நல்லா காமெடியாக இருக்குமேண்ணா. சரி பேன் பண்ண சரியா தப்பா? அது தப்பு தாண்ணா. தப்பு தான். ஏன் தப்பு? இதான் நிறைய பேர் அப்படியே ஃபன் பண்ணுறாங்கண்ணா, அவங்களும் அப்படியே மைண்டெல்லாம் கொஞ்சம் இதாகணும்ண்ணா. அது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இப்போ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களை பிடிச்சி ஃபன் பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அப்படியெல்லாம் அது சும்மா ஜாலிக்கு பண்ண வேண்டியதானண்ணா. சில பேர் நல்லா கோவத்தில் இருப்பாங்க, அவங்கள போய் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு திரும்ப ஃபன் பண்ணுறோன்னு சொன்னால் அப்படியே காமெடி ஆயிடுவாங்க. ஒரு சைடு பார்த்தா தப்புன்னு தான் தோணும். பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணுறாங்க நிறையாது. அதாவது பின்னாடி அவங்கள மட்டும் பார்க்குறாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன நடக்குதுன்னு கவனிக்காமல் அது வந்து ஓப்பனாக போகிறனால பின்னாடி ரவர்ஸ் போகிறாங்களா வராங்களா அவங்க மாட்டிக்கிறாங்க, வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது. அதனால் வந்து தேவையில்லாதான் தோணுது எனக்கு. டிஸ்டர்பாக இருக்குன்ற நினைக்கிறவங்க இருந்தாலுமே ஓகே இது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் அது ஒன்று கடந்து போகிற மாதிரி தானே இருக்கும். பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது நான் இந்த மாதிரி டிவியில் வந்தேன், இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு விதத்தில் சரிதானே. ஒரு விதத்தில் சரிதான். நமக்கு வந்து அதுதான் இருக்குது, பார்க்குறப்ப ஃபன்னாக தெரியுது. அதுக்கப்புறம் பின்னாடி இது பண்ணுறப்ப அவங்க திடீர்னு பயமுறுத்துறப்ப எப்படி இருக்கும்? அது ரொம்ப இதாக தான் தெரியும். தப்பு தான். தப்பு தான். சரிதான். இழுவ வலுவா இருக்கு. தப்பு தான். அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அதை பார்க்க. நீங்கள் ஏன் சரின்றீங்க? அதனால சில பேர் இரிட்டேட் ஆகுறாங்க, சில பேருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரியே பிடிக்காது, ஆனால் அவங்களையும் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி. சரி நீங்கள் ஏன் தப்புன்றீங்க? அவர் சொல்கிற மாதிரி அதனால அவங்க பெர்மிஷன்லாம் பண்ணுறது தப்பு தானே? சில பேர் என்ஜாயாக பார்ப்பாங்கல்ல, அவ்வளோ என்ன ஜாலியாக தானே பண்ணுறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு வேற இல்லை. தப்பு தான். தப்பு ஒரு விஷயத்தில் பார்த்தா தப்பு, இன்னொரு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டுன்னு வரும். ஓகே தேங்க்யூ. பிராங்க் ஷோ பார்ப்பீங்களா? தெரியுமா பிராங்க் ஷோ என்னென்னு? பிராங்க் தெரியும், அதை பற்றி தெரியும். தெரியும்ல. இப்போ பார்ப்பீங்களா அதெல்லாம்? இல்லை அதை பார்க்குறது இல்லை. இப்போ அதை ஆக்சுவலாக பேன் பண்ணிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க ஆர்வம் தானே. ஒருத்தவங்க என்ன செய்கிறதுன்னு பற்றி தானே சொல்கிறது. நடந்துக்க இருக்கும்போது சும்மா அவங்கள விளாட்டு கலாய்க்கிறது தானே. இல்லை அதான் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது தப்பா சரியா? தப்பு தான், இருந்தாலும் என்ன சொல்கிறது. சரி விடுங்க வேணாம். அது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காததை பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் தப்பு. மற்றவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மணிக்கா, அதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராத மணிக்கா பண்ணால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. பேன் பண்ண வந்து சரியா? சரி பேன் பண்ண வந்து ஐயோ உளறனே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி பேன் பண்ண வந்து சரியா தப்பா? சரியில்லை, மோஸ்ட்லி அதனால தான் என்டர்டைன்மெண்ட் ஆகுது. சரியில்லை, மோஸ்ட்லி அதனால தான் என்டர்டைன்மெண்ட் ஆகுது. சரியில்லை, மோஸ்ட்லி அதனால தான் என்டர்டைன்மெண்ட் ஆகுது. யூடியூப் சேனலில் அதனால தான் பார்க்குறோம். அது கரெக்டு தான், அதுவும் சொல்கிறது தான். தப்பு தான் பேன் பண்ணது. தப்பு தான் பேன் பண்ணது. தப்பு தான் பேன் பண்ணது. ஏன் எதனால்? இதனால் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்கன்னு ஒரு சில பேருக்கு எப்படி சொல்கிறது, அவங்களோட அனுமதி இல்லாமல் யூடியூப்பில் போட்டுறாங்கன்னு ஒரு சில பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதனால தான் ஒரு ஐடியா. இரிட்டேட் ஆகிறாங்க நிறைய பேர்.
எதுக்கு வந்து அவங்க ஒரு டென்ஷனில் போயிட்டு இருப்பாங்க, யாருனே தெரியாமல் இவங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் டென்ஷன் ஆகுறது அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. பேன் பண்ணது கரெக்டு தான், பேன் பண்ணது கரெக்டு தான், கரெக்டு. ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒன்று ஆட்டு. அது ஒரு சில பேர் இன்னும் வேணா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் நல்லா நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பேன் பண்ணது தப்புன்றீங்க? தப்புன்னா அப்படி சொல்ல முடியாது, அது நல்ல விஷயம். ஒரு 4-5 பேர் அது பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா கரெக்டாக போயிட்டு இருக்கும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க